பெங்களூருவில் சீரியல் நடிகையின் கணவரை கத்தியால் குத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குடும்ப சண்டையில் கொலை முயற்சியில் ஈடுபட்டவர்கள் நடிகைக்கு பாலியல் வன்கொடுமை மிரட்டல் விடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. நடந்தது என்ன? தொலைக்காட்சி தொடர்கள் மூலம் கர்நாடகாவில் மிகவும் பிரபலமானவர்தான் நடிகை காவ்யா கவுடா. டிவி தொடர் மட்டுமின்றி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் உட்பட சமூக வலைத்தளங்களில் ஆக்டிவாக இருக்கும் நடிகைக்கு பெரிய ரசிகர் பட்டாளமே உள்ளது. திருமணமாகி தனது கணவருடன் கூட்டு குடும்பமாக வசித்து வரும் தம்பதியை உறவினர்களே கொலை செய்யும் அளவிற்கு துணிந்ததன் பின்னணி என்ன? கர்நாடக மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்த காவ்யா கவுடா ராதா ரமணா, காந்தாரி சீரியல்கள் மூலம் கன்னட ரசிகர்களால் அறியப்பட்டவர். இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு தொழிலதிபர் சோமசேகர் என்பவரை திருமணம் செய்தார். இந்த தம்பதிக்கு பெண் குழந்தை ஒன்று உள்ளது. குழந்தை பிறந்த பின்னரும் தொலைக்காட்சி தொடர்களில் பிஸியாக நடித்து வருகிறார். நடிப்புக்கு இடையே அவ்வப்போது தனது இன்ஸ்டாகிராமில் வீடியோக்களை பதிவிட்டும் வருகிறார். இவரை இணையதளத்தில் லட்சக்கணக்கான ரசிகர்கள் பின்தொடர்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் திங்கட்கிழமையன்று நடிகையின் வீட்டிற்குள் உறவினர்களுக்கிடையே புகைச்சல் ஏற்பட்டுள்ளது. சிறிதாக கிளம்பிய வாய் தகராறு கைகலப்பாகி அடிதடியில் முடிந்துள்ளது. இறுதியாக உறவினர் ஒருவரே கூர்மையான கத்தியை எடுத்து காவ்யாவின் கணவர் சோமசேகரை குத்தி உள்ளார். அதை கண்டு மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போய் உள்ளனர். இதையடுத்து அவரை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்த நிலையில் அபாய கட்டத்தை கடந்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக காவ்யா போலீசில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் மேற்கொண்ட விசாரணையில் நடிகை அடிக்கடி ஷூட்டிங் காரணமாக வெளியே சென்று விடுவதால் தனது மகளை கவனிப்பதற்காக பெண் ஒருவரை வேலைக்கு அமர்த்தியது தெரியவந்தது. ஆனால் காவ்யா கணவரின் சகோதரர் நந்தீஷ், அவரின் மனைவி பிரேமா ஆகியோர் வேலைக்கார பெண்ணுக்கு திருட்டு பட்டம் கட்டி தொல்லை கொடுத்துள்ளனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நடிகையிடம் அவர்கள் தொடர்ந்து சண்டையிட்டு வந்துள்ளனர். சம்பவத்தன்று இது தொடர்பான வாக்குவாதத்தில் மச்சினனும் அவரது மாமனாரும் நடிகையை தாக்க முற்பட்டுள்ளனர். அத்துடன் பாலியல் வன்கொடுமை செய்து கொன்று விடுவோம் என்று மிரட்டியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதை தட்டி கேட்ட நடிகையின் கணவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதாக காவ்யா புகார் அளித்துள்ளார். இந்த வழக்கில் வீட்டில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையின் முடிவில் குற்றம் சாட்டப்பட்டது உண்மை என தெரிய வந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் உறுதியளித்துள்ளனர். குடும்பச் சண்டையில் உறவினரே காவ்யா கவுடாவின் கணவரை கத்தியால் குத்தியதுடன் நடிகைக்கும் பாலியல் வன்கொடுமை மிரட்டல் விடுத்த சம்பவம் பெங்களூருவில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது.